இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷங்க. இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வாக்கு தத்தங்களை நிறைவேறுகிற காலத்திற்குள் பிரவேசிக்கிறீர்கள். ஆமாங்க, நீங்கள் கேட்குறது உண்மைதான். நீங்கள் இதுவரை வார்த்தையாய் கேட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறப்போகிறது. எரேமியா 33வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். உங்க மேல கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு நல்வார்த்தையை அவர் நிறைவேற்ற போகிறார். இஸ்ரவேலர்னா யாருங்க? கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் தான். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு நல்வார்த்தையை நிறைவேற்ற போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனம் தொடங்கும் பொழுது இதோ நாட்கள் வரும் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த நாட்கள்ல இது நிறைவேறுகிறது அப்படின்னா, அதே அதிகாரம் 33வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க ஆண்டவரை தேட ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்க பாருங்க. அந்த தீர்மானத்துல நிலைத்திருந்து இன்னும் அதிகமாய் ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்து, ஆண்டவர் பேசுகிறத கேட்க ஆரம்பித்து, ஆண்டவர் பக்கத்துல நீங்க போக ஆரம்பிக்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேற ஆரம்பிக்கும். அவரை நீங்க தேட எடுத்த முடிவுல உறுதியா இருங்க, தொடர்ந்து இருங்க. எடுத்த தீர்மானத்துல நீங்க நிலைத்திருந்தால் மட்டும் போதும். அவர் மீதி எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கான வாக்குத்தத்தம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அதை நிறைவேற்றுகிறவர் வாக்குத்தத்தத்தை தந்த நல்ல கர்த்தர். சர்வ வல்லமை உள்ள தேவன் சகலத்தையும் உங்களுக்காக எனக்காக செய்ய வல்லவர். அவர் அதை செய்வார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எரேமியா 33வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, அந்நாட்கள் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும், அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். 3 விஷயம் நடக்கும். உங்க வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் போது முதல்ல அந்நாளிலே யூதா ரட்சிக்கப்பட்டு, ரட்சிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு அர்த்தம் இருக்குது, விடுதலை. உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்கள் போராடி கொண்டிருக்கிற போராட்டத்திலிருந்து விடுதலை, உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை, உங்களை தொடர்ந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, நீங்கள் எது உங்களுக்கு பெரிய போராட்டமா நினைத்து கொண்டிருந்தீங்களோ அதிலிருந்து விடுதலை. இதனாலதான் நான் இவ்வளவு வேதனைப்படுறேன், இந்த குறிப்பிட்ட காரியத்தினால், வேலை இல்லாததுனால தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை. உங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லாம நான் குழம்பி போயிருக்கிறேன், அதுல இருந்து ஒரு விடுதலை, பெரிய சமாதானம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விடுதலையை இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலத்துல நீங்கள் அனுபவிப்பீங்க. அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படின்னா, எருசலேம் சுகமாய் தங்கும். எதை குறித்தும் ஒரு கவலை இல்லாம சுகமாய் நீங்க நித்திரை செய்ய முடியும். நீங்க சுகமாய் ஆண்டவர் சமூகத்துல எல்லா பாரத்தையும் கொடுத்துட்டு சுகமாய் நீங்கள் நித்திரை செய்யும் பொழுது அவர் உங்களுக்காய் செயல்படுவார். The battle belongs to Lord. யுத்தம் கர்த்தருடையது என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் சுகமாய் தங்க போறீங்க. உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா போராட்டத்தையும் தேவனும் அவருடைய தூதர்களும் சந்திக்க போறாங்க. நீங்க ரெஸ்ட் எடுக்க போறீங்க. அடுத்ததாய் கடைசியா, அவர் எங்கள் நீதியா இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நிறைய நேரத்துல எனக்கு நீதி கிடைக்கல, நான் செய்த காரியத்துல எனக்கு சரியான பதில் கிடைக்கல, இந்த காரியத்துல நான் இவ்வளவு வேலை செய்து எனக்கு அங்க சரியான ரிவார்ட் கிடைக்கல, என் குடும்பத்துல நான் இவ்வளவு உண்மையா இருந்தேன் எனக்கு அதுக்கான ரிவார்ட் கிடைக்கல, இந்த ஊழியத்தை நான் இவ்வளவு அழகா செய்தேன் எனக்கு அதுக்கான ரிவார்ட் கிடைக்கல. ஒவ்வொரு நேரத்துல நமக்கு நீதி கிடைக்கலன்னு நிறைய சூழ்நிலையில நம்ம யோசிச்சிருப்போம் பாருங்க. அந்த பகுதிகளில் எல்லாம் கர்த்தரே உங்களுக்கு நீதி செய்கிறவராய் இருக்க போகிறார். ஏன்னா அவருடைய நாமம் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய. நம்முடைய நீதியை வேற யாரும் இல்லைங்க, கர்த்தர் இருக்க போகிறார். நமக்காய் அவர் செயல்பட போகிறார். நீதி அரசராய், நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நமக்காய் சகலத்தையும் செய்ய போகிறார். ஒன்றை மட்டும் மறந்து விடாதீங்க, நீங்க அவருடைய சமூகத்துல காத்திருந்த ஒரு நிமிடம் கூட வீணாய் போவதில்லை. அவர் உங்களோட பேசின ஒரு வாக்குத்தத்தமும் வீணாய் போவதில்லை, நடக்காமல் போவதில்லை. ஏனென்றால் வாக்குத்தத்தத்தை தந்த கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் உங்களுக்காய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர் உங்களுக்காய் எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு இருக்கிறார். அப்ப நான் என்னங்க செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வேற எதுவும் செய்ய வேண்டாங்க. உங்க பாரத்தை, உங்க வேதனை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட அனுதினமா ஷேர் பண்ணிருங்க. எல்லாத்தையும் அவர்கிட்ட சப்மிட் பண்ணிருங்க. சப்மிட் பண்ணிட்டு அவருடைய அந்த தெய்வீக பிரசன்னத்தை என்ஜாய் பண்றது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அவர் உங்க கூட இருக்கிறதையும், அவர் உங்களுக்காய் காரியங்களை திருப்புகிறதையும், அவர் உங்களுக்காய் செயல்படுகிறதையும் நீங்க உணர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிங்க.
ரிலாக்ஸ் பண்ணுங்க. தேவ சமூகத்துல, அவருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம் உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவருடைய சமூகத்துல போய் அவரை ஆராதிக்கிறதுக்கு, அவரை ஜெபிக்கிறதுக்கு, அவரோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ணுங்க. நீங்க ஒர்க் பிளேஸ்லயா இருந்தாலும் சரி, வீட்லயே நீங்க போகிற இடத்துல, வர்ற இடத்துல, எங்க இருந்தாலும் அவருக்காய் நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாம அவரே உங்க இருதயத்தின் ஆழத்திலேருந்து ஆராதித்து கொண்டே இருங்க. சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். எப்படிங்க எல்லா இடத்துல நான் ஆண்டவரே எப்பவும் முழங்கல் போட்டு ஜெபிச்சுட்டே இருக்கணுமா? அப்படி இல்லைங்க. உங்க இருதயம் ஆண்டவரோட அலைனாகி இருந்தா போதும். கர்த்தர் எனக்காய் இருக்கிறார், கர்த்தர் எனக்காய் பேசுகிறார், கர்த்தர் எனக்காய் செயல்படுகிறார் அப்படிங்கிறத மறந்து போகாமல், இடைவிடாமல் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லி ரிலாக்ஸ்டா இருந்த உங்க காரியத்தை எல்லாவற்றையும், அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய கடனா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய வியாதியா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய குடும்ப போராட்டங்களா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய தேவையா இருக்கட்டும், எல்லாவற்றையும் சந்திக்கிற ஒருத்தர் நமக்காய், நமக்கு முன்பாய் செல்கிறார், நம் அருகில் இருக்கிறார், நமக்காய் காரியத்தை திருப்பி கொண்டிருக்கிறார். அப்புறம் எதுக்குங்க கவலைப்படணும்? சந்தோஷமா இருங்க. இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாய் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு யுத்தம் செய்கிறது, அவர் உங்களுக்காய் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறது, நீங்கள் அனுபவிக்கிற அற்புதமான நாளாய் இது மாறப்போகிறது. நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. என்னை கேட்கிற ஒவ்வொருவரும் வாழ்விலும் அற்புதமான ஆரம்பங்கள் உண்டாக போவதற்காக நன்றி. வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போவதற்காக நன்றி. விடுதலைகள் சம்பவிக்க போவதற்காக நன்றி. இளைப்பாறுதல் உண்டாக போவதற்காக நன்றி. இவர்கள் சுகமாய் தங்க போகிறார்களே அதற்காக நன்றி. இவர்களுக்காய் நீதி செய்ய போகிறீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே. கூட இருந்து நடத்துங்க. இதெல்லாம் இவர்களுடைய அனுபவமாய் மாறட்டும். நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். உங்களோட நல்ல டெஸ்டிமனி எங்களோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் ஜெபிக்க ஒரு நல்ல தீர்மானம் எடுத்திருக்கீங்க, வேதத்தை வாசிக்க நல்ல தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க, அதில் நிலைத்திருங்க. அதுதாங்க நம்ம வாழ்க்கையில் முக்கியமான காரியம். தொடர்ந்து கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வதை பார்க்க ஆசையாக ஆவலாக காத்துருங்க. காட் பிளஸ் யூ.